எம்பெருமான் திருவடிகளே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்றத பார்க்க தொடங்கி இருக்கோம். போன வகுப்பில் என்ன நம்ம பார்த்தோம்? சனாதன தர்மம் என்றது ஒரு சிறந்த ஆன்மீக அறிவியல். அதுவும் முக்கியமாக எல்லாருக்கும் உரித்தானது, எந்த பேதமின்றி எல்லாருக்கும் உரித்தானது அப்படின்றத நாம் லாஜிக்கலாக பார்த்தோம். வெறும் நான் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லலை. ஏன் இது எல்லாருக்குமே உரித்தானது, இதில் யாருமே ஒரு தடங்கள், ஒரு தள்ளி வச்ச ஒரு ஃபீல் யாருக்குமே வேண்டாம், எல்லாருமே இதில் நல்லா ஆழமாக இறங்கி படிக்கலாம் அப்படின்றத லாஜிக்கலாகவே பார்த்துருப்போம். உங்களுக்கும் அந்த மனசில் கண்டிப்பாக ஒரு ஏற்புடையதாக இருந்திருக்கும். இப்போது இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அடிப்படை சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை என்ற இந்த வகுப்பில் இப்போ இந்த வேதம், அதை பேஸ் பண்ணி தானே சனாதன தர்மம் இருக்குது. ஸோ இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். போன வகுப்பிலிருந்து ஒரு தொடர்ச்சிக்காக போன வகுப்பினுடைய ஒரு சுருக்கம், ஒரு ஜிஸ்ட்டை சொல்கிறேன். இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு வரும். அப்போது யாரோ ஒரு சிலருக்கு நான் யார், என்ன இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே, இதுலேருந்து விடுதலை என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் எழும். அதான் சிறந்த ஆன்மீக எண்ணம். அந்த எண்ணம் எழுவதற்காக தான் மனித பிறவியே. ஆக அந்த எண்ணம் எழுந்த பிறகு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா எது இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, அப்போது இந்த வேதத்தை பேஸ் பண்ண சனாதன தர்மம் ஒரு பதிலாக அமையும். இந்த வேதம் அப்படின்றது ஒரு மனித தொடர்பற்றது அப்படின்னு பார்த்தோம். ஆகையினால மனிதனுக்கு இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் அதெல்லாமே இந்த வேதத்துக்கு கிடையாது என்றதுனால இந்த வேதத்தை ஏற்கக்கூடிய லாஜிக் இதுதான் அப்படின்னு இதை ஏற்றவர்கள் இப்படி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கார்கள். ஸோ நமக்கும் சரி, எனக்கும் ஒரு பதில் தேவை, இந்த வேதத்தை பற்றி இவ்வளோ அனலைஸ் பண்ணி வச்சுருக்கார்கள், இதை கொள்ளலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் பலருக்கு எழுந்திருக்கு. வெறும் பாரத நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் பூரா என்னென்ன கலாச்சாரத்தில் இருப்பார்களோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆன்மீக தேட்டம் வந்த பிறகு சரி, பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் ஆராய்வோம் அப்படின்னு உலகம் பூரா கண்கூடா பார்க்குறோம் இல்லையா, உலகம் பூரா எல்லாருமே பாரத நாட்டுக்கு வந்து சேரறார்கள் அப்படின்னு. ஆக இது ஒரு சிறந்த ஆன்மீக அறிவியல். அப்படிப்பட்டதை நம்ம இப்போது கொஞ்சம் இன்னும் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள்கள் என்ன அப்படின்னு. முதல்ல ஆத்மா, உயிர், ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்படுற பொருள். ஆக நான் இந்த உடல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா, உடல் அப்படின்னு நினைப்பதனால நமக்கு எத்தனையோ துன்பங்கள் இருக்குது. ஏன்னா இந்த உடல் நம்ம கையிலே கிடையாது. அது திடீர்னு இளைக்கும், திடீர்னு பருக்கும், உடலில் இருக்கக்கூடிய அந்த பல பல உறுப்புகள் திடீர்னு பழுதடையும். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த உடல் தான் அப்படின்னு நினைத்து கொண்டோமே என்றால் நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் இன்னல்கள் தான் சந்திப்போம். அந்த காலத்தில் பெரும்பாலும் பாரத சமுதாயத்தில் எப்படி இருந்திருக்கார்கள் அப்படின்னா, இல்லையே இந்த உடலை காட்டு நான் வேறுபட்டவன் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர்கள் இந்த ஆத்ம சிந்தனை அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த உயிர் இருக்கு இல்லையா, அதை நாட வேண்டும் அப்படின்னா. ஏன்னா வெளில அப்படின்னு போயாச்சுனாலே நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தை போய் நம்ம அதை பற்றி அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நிற்குமா நிற்காதா, எதுவுமே தெரியாமல் நம்ம இன்னல்கள் படாத காட்டிலும் உள்ளுக்குள்ளே நம்ம அனலைஸ் பண்ணோம்னா சுலபமாக இல்லையா வாழ்க்கை. இதுதான் அந்த காலத்தில் பாரத சமுதாயத்தில் எல்லாருமே கடைப்பிடிச்சிருக்கார்கள். இந்த உடல் நான் அல்ல அப்படின்றதுக்கு சுலபமான ஒரு விஷயமும் முன்கூட்டியே பார்த்துருக்கோம். என்னென்னா, இது என்னுடைய கை அப்படின்னு சொல்கிறேன், அப்போ நான் வேற இந்த கை வேற அப்படின்றது உண்மைதான். அதே போல் என்னுடைய செல்ஃபோன் அப்படின்னு சொல்கிறேன், கையில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோன், அது நான் கிடையாது. செல்ஃபோன் நானும் ஒன்றா, நாமளும் செல்ஃபோனும் ஒன்றா கிடையாது. இப்போ நான் வேற, செல்ஃபோன் வேறு, நான் வேற, என் கை வேறு. அதே போல் தான் என்னுடைய உடல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஆகையினால உடல் வேற, நான் வேற தான். அதே போல் என்னுடைய மனம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கேயும் பாருங்கள், இப்போ மனசை காட்டிலும் நான் அப்படின்றது வேறுபட்டதாக தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மனசோட சந்தோஷம் இருக்கும், ஒரு மாதிரி நம்ம நடந்துப்போம். நாளைக்கு ஒருத்தர் வருவார், அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, இவர் நேற்று வேறு மாதிரி இருந்தார், இவர் மனசே மாறி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி வர மாட்டாரா? அந்த மாதிரி உலகத்தில் கேள்விப்படுறோம் இல்லையா. அப்போது இவருடைய மனசானது மாறுகிறது, ஆனால் அவர் அப்படியே இருக்கார் இல்லையா. ஆகையினால இந்த மனசு கிடையாது நான் அப்படின்றதையும் நம்ம ஞாபகத்தை வைத்துக்கொள்ளலாம். அதே போல் இதையும் யோசிச்சு பாருங்களேன், நான் அறிவும் அல்ல. ஏன்னா நான் அறிகிறேன், எதில் ஒரு பொருள் இருக்குது, நான் அறிகிறேன், எனக்கு அறிவு ஏற்படுகிறது அப்படின்னு தான் நமக்கு ஒரு தோற்றம் இருக்குது. அப்போ அறிவு வேற, நான் வேற. ஆக இவ்வளவு டீப்பாக இருக்குது. அந்த உயிர் அப்படின்றத அனலைஸ் பண்ணும் பொழுது முன்னவர்கள்லாம் இத்தனை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கார்கள். உடலை காட்டு நீக்கிட்டார்கள், மனதை காட்டு நீக்கிட்டார்கள்.
இப்போ உடலாவது வெளில கண்ணுக்கு தெரியக்கூடியது ஒரு பொருள், மனசுன்றது உள்ளே இருக்குது, அது கூட நான் கிடையாது அப்படின்னு முடிச்சிட்டார்கள். அதற்கும் அப்பாற்பட்டதாக இன்னும் நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் அறிவு அப்படின்றது. அந்த அறிவு கூட நான் கிடையாது, ஏன்னா எனக்கு அறிவு பிறக்கிறது அப்படின்றதான் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. அங்கே அறிவு கூட நான் கிடையாது. அப்போ இந்த நான்றது யார்? அதுதான் இந்த ஜீவாத்மா, உயிர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். இது அடிப்படையாக இப்போ பார்க்குறோம் இல்லையா. நம்ம இந்த அட்வான்ஸ்டில் இதை பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம். இந்த ஆத்மா என்னது, அதோடைய பண்பு என்னது அப்படின்றத கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம மனசில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உடல், மனம், அறிவு இதை காட்டிலும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த உயிர், அதுதான் நம்ம நாட வேண்டும் அப்படின்றத மட்டும் இப்போ புரிஞ்சுப்போம். அதற்கு பிறகு அந்த உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கடவுள், எல்லாவற்றையும் கடந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுறவர், அவரை பற்றி வேதமானது சொல்கிறது, நீக்கமற எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், ரொம்ப முக்கியமாக பெருத்த ஒரு கருணையை கொண்டவர் அவர் அப்படின்றதெல்லாம் சந்தேகம் வரும். கடவுளுக்கு கருணை இருக்கா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு. அது நம்மளுடைய ஒரு அறியாமையினால் வரக்கூடிய கேள்வியை ஒழிய உண்மையாகவே கடவுளுக்கு எல்லையற்ற கருணை இருக்குது. அது என்னன்றதை மறுபடியும் நம்ம அந்த அட்வான்ஸ்ட் அப்படின்ற அந்த விஷயத்தில், அந்த பாகத்தில் கண்டிப்பாக பார்ப்போம். ஆக இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன அப்படின்றது இந்த சனாதன தர்மத்தில் சொல்லப்படுறது. பிறவி, அதே போல் இறப்பு, இது எல்லாருக்குமே கண்கூட எட்டக்கூடிய விஷயம்தான். பர்த்து, டெத், பிறவி, இறப்பு அப்படின்னு. ஆனால் இதற்கு மேலே யாருமே யோசிக்கல, அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இப்போ பிறவி அப்படின்றது என்னன்னு பாருங்களேன். ஒரு உயிரானது ஒரு உடலுடன் சேருகிறது இல்லையா, அதுதான் பிறவி. ஆனால் நீங்கள் இந்த பாரத நாட்டை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போய் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு என்ன புரியாது. அவங்க பிறவி அப்படின்றது கண்ணால் பார்ப்பாங்க, ஒரு குழந்தை உருவாகிறது, அதான் பிறப்பு அப்படின்னு முடிச்சிடுவாங்க. இறப்பு அப்படின்னா தொட்டால் அந்த உடம்பு அசையாது, அதான் இறப்பு அப்படின்னு முடிச்சிடுவாங்க. ஆனால் இவ்வளவுதானா, மண்ணோட மண்ணாக போகக்கூடிய இந்த உடல், இந்த 70 80 இவ்வளவுதானா நான் அப்படின்றத அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. அவ்வளோ இந்த 70 80 நல்லபடியாக வாழ்ந்தால் போதும் அப்படின்றத ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்கார்களே ஒழிய, இதுக்கு அப்பாற்பட்டது என்ன, இதுக்கு முற்பட்டது என்ன அப்படின்றத ஒரு சிந்தனை அவர்களுக்கு எழவில்லை. அதை ஒரு பரிகாசமாக சொல்லலை, ஆனால் ஒரு வருத்தத்தோட அந்த சிந்தனை எழாத இடங்களில் நாம் மனதை செலுத்துவதை விட்டுட்டு இந்த பாரத நாட்டில் பொக்கிஷமாக ரொம்ப சிந்திச்சு வச்சிருக்கார்கள் முன்னவர்கள். நன்றாக பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைதியாக அமைத்து கொள்ளலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். ஆக இந்த பிறவின்றது என்னென்னா, ஒரு உடலுக்குள்ள உயிரானது சேருவதை தான் பிறவி. இறப்புன்னா அந்த உடலை விட்டு பிரிந்து போவது, அதுதான் இறப்பு. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டோமே என்றால் தான் இந்த உடலுக்கு நடுவில் என்ன வேணாலும் வரலாம். ஒன்றில் யோசிச்சு பாருங்களேன், இப்போது முடி கொட்டி போகுது அப்படின்னு வச்சுப்போமே, இது நம்ம கையிலையா இருக்குது. அதே போல் உடம்பானது இழைக்கிறது அப்படின்னா நம்ம கையிலையா இருக்குதுன்னா, பருக்கிறது அப்படின்னு நம்ம கையிலையா இருக்குது. ஒரு உறுப்பானது பழுதடைகிறது அப்படின்னு நம்ம கையிலேயே அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த உடலே தானா, இந்த உடலே தான் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் இந்த உடம்பு அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக இன்னல்கள்லாம் வந்தே தீரும் உடலுக்கு. நான் தான் உடல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிம்மதியாக போக வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வெஸ்டர்ன் நேஷனில் எடுத்து பாருங்களேன், அங்கெல்லாம் வெறும் உடம்பு 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 அப்படின்ற நினைவோடு இருக்காங்க இல்லையா. அந்த உடலுக்கு வேண்டியதெல்லாம் பண்ண பார்க்குறாங்க அவங்க. ஆனால் அவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, என்ன பண்ணாலும் இந்த உடலானது அழியக்கூடியது தான். அப்போ அதன் பின்னே போகிறாங்களே ஒழிய இது வேண்டாம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிரந்தரமானது ஏன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது அப்படின்னு சுலபமான விஷயத்த அவங்களும் மறந்துட்டாங்க. இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் மோகத்தினால இங்கே இருக்கிறவர்கள் அதை மறந்துட்டாங்க அப்படின்றதான் வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. அது இருக்கட்டும், அந்த மோகத்தெல்லாம் நம்ம தெளிய வைத்து அதுலேருந்து கடந்து வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த உண்மையான சனாதன தர்மம், அதனுடைய அந்த ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய இந்த நெறியை நம்ம நாடினோமே என்றாலே கண்டிப்பாக நமக்கு அந்த அமைதியானது ஏற்படும். ஆக இந்த மாதிரி இந்த உடம்போட ஐடென்டிஃபை பண்ணாமல் இப்போ பிறப்பு இறப்பு அப்படின்றத சுலபமாக புரிஞ்சுக்க வேண்டியதான். ஒரு உடலுக்குள்ளே ஒரு உயிர் சேருகிறது அப்படின்றது தான். இந்த உயிரானது சேருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் இந்த உடலை தேர்ந்தெடுக்கிறது, ஏன் இந்த நேரத்தில் இந்த உடலில் விட்டு இந்த உயிரானது பிரிகிறது, ஏன் இந்த உடலுக்கு இப்படிலாம் ஒரு மாறுதல்கள் ஏற்படுகிறது அப்படின்ற பல கேள்விகள் எழுந்ததே என்றால் அதற்கு கர்மம், முன்வினை, முன் செய்வினை அப்படின்ற ஒரு பதிலானது சனாதன தர்மத்தில் இருக்குது. இந்த கேள்வி யாருக்கு எழுமோ அவங்களுக்கு இந்த பதிலானது கண்டிப்பாக ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கேள்விகள் எழணும், 1000 திசையிலேருந்து 1000 கேள்விகள் எழணும். அது ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நான் ஏன் இப்படி பிறந்தேன், ஏன் இப்படி தான் இறக்கணுமானா, ஏன் என்னுடைய உடல் உறுப்புகள்லாம் இப்படி மாறுகிறன்றன
அப்படின்ற கேள்விகள் 1000 திசையிலேருந்து யாருக்காவது எழுமே என்றால் அவர்களுக்கு இந்த கர்மம் அப்படின்றது வந்து ஒரு சரியான பதிலாக தான் அமையும். இந்த கர்மம் அப்படின்றது தான் வந்து இந்த சனாதன தர்மத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்குது. ஏன்னா உயிரானது அழிவே அழியாது. உடம்பை விட்டு உயிர் பிரியமே ஒழிய உயிரானது அழியாது. உடம்பு அழிஞ்சு போயிடும், உயிரானது அழியாது. ஆக அந்த கர்மத்தை கொண்டு அடுத்த பிறவியை எடுக்கும். சரி, அடுத்த பிறவியை எடுக்கும் அப்படின்னா பிறவி கடல் அப்படின்றது அடுத்தது வருது. அதுதான் சம்சாரம் அப்படின்னு சொல்லுவார்கள். நம்ம பொதுவாக பார்த்தோன்னா கலோக்கியல சம்சாரம் சம்சாரம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா மனைவி அப்படின்னு நினச்சிடுறோம். சம்சாரம்னா மனைவி கிடையாது. சம்சாரம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்குல்ல, இந்த உலக வாழ்வு, இந்த உடலுடன் கூடின ஒரு தொடர்பு, அதுதான் உண்மையாகவே சம்சாரம் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம். அது ஒரு கால் ஏன் மனைவி அப்படின்னு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை தானே சம்சாரம். சம்சாரம் ஏன்னா துறவிகள் என்ன பண்ணுறார்கள், சம்சாரத்தை விடுத்து போகணும்னு பார்க்குறார்கள், உலக வாழ்வை விடுத்து போகணும்னு பார்க்குறார்கள் இல்லையா. ஸோ அந்த துறவிகளுக்கும் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா மனைவியினுடைய தொடர்பு அப்படின்றத ஒரு பெருத்த வேறுபாடாக இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி கலோக்கியல சம்சாரம்னா மனைவி அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். சம்சாரம் அப்படின்னா உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு. ஆக இந்த மாதிரி உலக வாழ்க்கையில் சுற்றி இருந்தோன்னா இந்த பிறவி முடிஞ்சு போயிடும். இந்த பிறவியில் ஒரு அப்பா அம்மா, இந்த பிறவியில் ஒரு மனைவி, இந்த பிறவியில் ஒரு மக்கள். ஆனால் இது இந்த பிறவியோட தான். போன பிறவியில் யார் அப்பா அம்மான்றது தெரியாது, அடுத்த பிறவியில் யார் அப்படின்றது தெரியாது, ஏன் அடுத்த பிறவியில் மனிதனாக இருப்போமா அப்படின்றது கூட தெரியாது. ஆக இந்த மாதிரி சுற்றி கொண்டே இருக்கும் இல்லையா, இதான் சம்சார பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவார்கள். இதை நீந்து அக்கறைக்கு போய் சேர வேண்டும். அக்கறை தான் முக்தி, மோட்சம். மோட்சம்னால விடுதலை, இந்த கடலிலிருந்து இந்த இன்னல்களிலிருந்து விடுதலை. ஆக அந்த முக்தி பெறுவது, இதை யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஏற்பட்ட ஒரு ப்ரொஃபவுண்ட் டீப்பான கான்செப்ட் இது வந்து சனாதன தர்மத்தினுடைய ஒரு அடிப்படையாகவே அமைந்திருக்கு. சனாதன தர்மம் எதுக்காக அப்படின்னா இந்த முக்தி பெறுவதற்காக தான் அப்படின்னு ரொம்ப அழகாக, அதனால தான் அவ்வளோ பேர் அட்ராக்ட் ஆகிறாங்க. வாழ்க்கையில் வந்து அமெரிக்காலேயும் ஆஸ்திரேலியாலேயும் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை சந்திச்சார்களே என்றால் அவங்களுக்கு சட்டுன்னு ஒரு கைடிங் லைட்டாக என்ன இருக்குது அப்படின்னா அந்த சனாதன தர்மம் தான் இருக்குது. சட்டுன்னு நீங்கள் வந்துடுறாங்க, ஏதோ ஒரு கிளையில் வந்து சேர்ந்துடுறாங்க. சனாதன தர்மத்தினுடைய கிளையில் சேர்ந்து இது ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையில் நாடலாமே அப்படின்னு வந்துடுறாங்க. கடைசியில் அவங்க எவென்ச்சுவல் டெஸ்டினேஷன் அவங்களுக்கு என்ன அப்படின்னா மொத்தமாகவே இந்த பிறவி கடலில் நீந்த வேண்டும், இந்த இன்னல்களெல்லாம் கடக்க வேண்டும், மோட்சத்துக்கு போக வேண்டும், லிபரேஷன் அடைய வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய நினைவாக இருக்கும். ஆக பிறவி, இறப்பு, இந்த சம்சார பெருங்கடல், அதிலிருந்து மோட்சம், முக்தி அப்படின்றது இந்த சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான ஒரு கொள்கையாக அமைந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த மோட்சமானது எப்படி கிடைக்கும் என்று பார்த்தோம் என்றால் ஞானம் ஒன்றுதான் வழி. சரியான பக்குவம் அடைந்த ஞானம், அந்த ஞானத்தினால தான் மோட்சம் அப்படின்னு வேதமானது சொல்லி கொடுக்கறது. ஆக இந்த ஞானத்தை எப்படி பெற வேண்டும்? நான் என்னை பற்றி நினைக்கணும், தியானம் செய்யணும், கடவுளை பற்றி தியானம் செய்யணும். ஆனால் இந்த ஆசை வந்தாச்சு, இந்த உடல் வேற, இது தாழ்ந்தது, இந்த வாழ்க்கையானது தாழ்ந்தது, இதை கடந்து நம்ம முக்திக்கு போக வேண்டும் அப்படின்ற ஆசை வந்தாச்சு. கடவுளை தியானிக்கணும், என்ன தியானிக்கணும், எனக்குடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த என்னை இயக்கக்கூடிய கடவுளை தியானிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தாச்சு. ஆனால் 5 நிமிஷம் உட்காந்து கடவுளை தியானிக்க முடியுமா? விட முடியாது. ஏன்னா இந்த காலம் அனாதி அப்படின்னு சொல்லுவார்கள், ஒரு டேர்ம் அனாதி அப்படின்னு. ஆதினா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆதினா ஒரு தொடக்கம், அனாதி அப்படின்னா தொடக்கமற்றது. இந்த காலத்துக்கு தொடக்கமே இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி ஒரு காலம் அப்படின்னோட அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தோணும். ஸோ டைம் யாரும் கிரியேட்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஆக அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்றது வந்து ஒரு கேள்வி அப்படியே தான் இருக்கும். ஆக இந்த காலம் அப்படின்றதுக்கு வந்து தொடக்கமே கிடையாது. ஆக தொடக்கமே இல்லாத அந்த காலம், அப்போ நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்திருப்போம்? அப்போ எத்தனை பிறவிகள் எடுத்திருந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் சுற்றி கொண்டு இருக்கோம் அப்படின்னாலே அப்போ போன பிறவியில் இந்த உலகத்தில் ஆசையோடு தான் இருந்திருப்போம். அதுக்கு முன் பிறவியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசையெல்லாம் குறைஞ்சி வந்திருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு துளிர் விட்டு இருக்கு, ஒரு முளைத்து இருக்கு, ஒரு சின்ன ஆசையானது. ஆனால் எத்தனை காலமாக நம்ம கண்ட இடத்துல கண்ட விஷயங்கள் நம்ம மனசானது போயிருக்கோம் இல்லையா. இப்போ அதுலேருந்து மீட்டு நீ கடவுளை பற்றியே தியானம் பண்ணு அப்படின்னா மனசானது ஏற்காது, அங்கங்கே தான் போக பார்க்கும். ஆக அந்த மனசை பக்குவப்படுத்துவதற்காக பல கர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கர்மங்கள் அப்படின்னா புண்ணியம் பாவம் அது இல்லை. கர்மம் அப்படின்ற சொல்லிக்க 2 அர்த்தம். புண்ணியம் பாவம் அப்படின்றது அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு செய்யக்கூடிய செயல்கள், அது கர்மயோகம் அப்படின்னு பகவத்கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. ஆக நம்ம செய்யக்கூடிய செயல், ஸோ அந்த செய்யக்கூடிய செயல் மூலமாகவே மனசை கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்து வெறும் கடவுளை மட்டும் தியானம் பண்ணி அந்த ஞானத்தினால மோட்சம் பெறுவது இப்படின்றத இந்த உயர்ந்த சனாதன தர்மம். ஆக இதனுடைய அடிப்படை நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், இந்த டேர்ம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்மா, பரமாத்மா, அதே போல் பிறவி, இறப்பு அப்படின்னா உடலுடன் சேர்க்கை, உடலை விட்டு பிரிவது. அதே போல் சம்சாரம் அப்படின்றத இந்த பிறவி கடல் சுழற்சியாக
ஒரு இறப்புனா மறுபடியும் இன்னொரு பிறப்பு, மறுபடியும் ஒரு மரணம், மறுபடியும் ஒரு ஜனனம் அப்படின்னு இப்படி ஒரு சுழற்சி இருக்கு இல்லையா, இந்த பிறவி கடல். அதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் அப்படின்றது தான் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு வழி என்ன அப்படின்னா கடவுளை பற்றின சரியான தெளிவான ஞானம், தியானம் என்று தான் வழி என்று இதுதான் இந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை என்று இந்த 2ஆம் வகுப்புல பார்த்துள்ளோம். இதற்கு மேல இந்த ஞானம் அப்படின்றது ஒரு மாதிரி அப்சாக்டா சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக அடுத்த வகுப்பில் நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.